அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது இருதார யோகம் மற்றும் பரிகாரம். ஜாதகத்தில் இருதார யோகம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடப்பதற்கான கிரக நிலைகளை குறிக்கும். இது முதல் திருமணம் பிரிவில் முடிந்து மறுமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளை இது குறிக்கிறது. ஜாதகத்தில் ஒருவருக்கு 2 திருமணங்கள் அல்லது இரு உறவு சூழ்நிலை உருவாகும் வாய்ப்பை காட்டும் அமைப்பையே இருதார யோகம் என்று கூறுகிறோம். இருதார யோகம் உருவாகும் முக்கிய காரணங்கள்: லக்னத்திற்கு 7இல் சூரியன், சுக்கிரன் அல்லது சந்திரன் இருப்பது இந்த அமைப்பாகும். மேலும் சூரியனும் சுக்கிரனும் நெருங்கி அமர்ந்து சுக்கிரன் அஸ்தமனமாகி இருந்தாலும் இருதார யோகம் ஏற்பட வாய்ப்புள்ளது. 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு 11ஆம் இடம் வலுப்பெற்றாலும் இந்த அமைப்பு ஏற்படும். 7ஆம் இடத்தில் செவ்வாய், சனி, ராகு, கேது போன்ற அசுப கிரகங்களின் சேர்க்கைகள் காரணமாக ஏற்படலாம். சந்திரனும் சனியும் 7ஆம் இடத்தில் இணைவது, சூரியனும் செவ்வாயும் 7ஆம் இடத்தில் இணைவது, ஆண் ஜாதகத்தில் சுக்கிரனுடன் கேது சேர்க்கை பெறுவது, 4ஆம் வீடாகிய சுகஸ்தானத்தில் சுக்கிரன், செவ்வாய், சனி சேர்க்கை பெறுவது மற்றும் 2ஆம் வீடாகிய குடும்பஸ்தானத்தில் சூரியன், ராகு, கேது சேர்க்கைகள் அமைவதாகும். இருதார யோகத்தின் பலன்கள்: திருமண வாழ்க்கையில் அதிருப்தி, தம்பதிகள் பிரிவு மற்றும் விவாகரத்து செய்வது, மறுமணம் நடப்பது ஆகும். அனைவருக்கும் இது கட்டாயம் நடக்கும் என்பதில் இல்லை. பகைகிரக தசாபுத்தி மற்றும் பகைகிரக கோச்சார காலங்களில் மட்டுமே அமையும். இருதார யோகத்தின் பரிகாரங்கள்: திருமணத்திற்கு முன் ஜாதக பொருத்தம் அவசியம். இதற்கு பரிகாரமாக திருச்சி திருப்பைஞ்சலி கோவிலில் வாழை மர திருமண பரிகாரம் செய்யலாம். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவான் வழிபாடு, ராகு கேது வழிபாடு, குலதெய்வ வழிபாடு செய்யலாம். முக்கிய குறிப்பு: ஒரே ஒரு யோகம் வைத்து முடிவு சொல்லக்கூடாது. முழு ஜாதகம், நவாம்சம் மற்றும் தசாகாலம் பார்த்த பிறகே உறுதி செய்ய வேண்டும். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ சரவணன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை பார்த்ததற்கு நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் செய்யுங்க, உங்க கமெண்ட் பதிவு பண்ணுங்க. நன்றி.